வா. என்ன நல்லா ஏமாத்திட்ட சத்யா. ஏதோ அர்ஜுனை பத்தி பர்சனலா பேச போற, நான் அப்படியே வானத்துல பறக்க போறேன்னு நினைச்சா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சப்புன்னு சொல்லிட்ட. ஓ, இவ்ளோ லேட் ஆயிடுச்சா? இவ்ளோ சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி. நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? இல்ல ஆண்டி, உங்க கம்பெனிய பார்க்கலான்னு இருந்தேன், பார்த்துட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். ஓகேமா, டேக் கேர். சரி. டேய் அர்ஜுன், எங்க போயிட்ட இவ்வளவு நேரம்? ஏன் முகம்லாம் இப்படி வேர்த்திருக்கு? அது உங்க ஏசி சரியா வேலை செய்யலாமா? மெக்கானிக்க கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தானே? இத பாரு எவ்வளவு வேர்வை. அம்மா போதுமா? சாரி சத்யா, கொஞ்சம் ஆடிட்டிங்ல பிரச்சனை. டேய், அத வேற யார்கிட்டயாவது விட்டுட்டு வர வேண்டியது தானடா. சத்யா வந்திருக்கா, அவளை கண்டுக்காம இருக்கியேடா. அவளை நான் தாமா ரிசீவ் பண்ணி அபிகிட்ட இன்ட்ரோ பண்ணேன். திடீர்னு ஒரு அர்ஜென்ட் ஒர்க். பரவாயில்ல ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி அர்ஜுன், நீ போய் சத்யாவை டிராப் பண்ணிட்டு வந்துரு. இல்ல ஆண்டி, நானே போய்க்கிறேன். காரு? நான் என் கார்ல தான் வந்தேன். நான் என் கார்லயே கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. சாரி சத்யா, நான் சொல்ல மறந்துட்டேன். நாம டீப்பா ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருந்தோமா, எப்போ முடியும் தெரியல, முடிக்க மனசே வரல. அதனால நான் உன் கார் டிரைவரை அப்பவே கிளம்ப சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, நீ அர்ஜுனை கூட்டிட்டு போ, அவன் உன்னை டிராப் பண்ணிடுவான். ஆமா, அது வந்து வீட்டுக்கு லேட் ஆயிடும் ஆண்டி. ஷோ.